ஜூன் மாத சம்பளம் வழங்க கோரி கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீட்டு வாடகை கொடுக்க முடியாமலும், அன்றாட மருத்துவ செலவுகள் மற்றும் வாங்கிய கடன்களுக்கு வட்டியை செலுத்த முடியாமலும் தவித்து வருவதாகவும் தொழிலாளர்கள் கூறினர். 4 முறை கோவை மாநகராட்சி ஆணையரிடம் கூறியும் ஊதியம் வழங்கவில்லை எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் பகுதியில் விவசாயிகள் நெல்லுக்கு மாற்றாக வெட்டிவேர் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய இதற்கு சர்வதேச அளவில் நல்ல வரவேற்பு இருப்பதால் பயிர் காப்பீடு, சந்தை வழிகாட்டுதல் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகளை அரசு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தோட்டக்கலைத்துறை மூலம் அரசு மானியமும் வங்கிக் கடன் உதவிகளும் வழங்கினால் இச்சாகுபடியை விரிவுபடுத்த முடியும் என தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் நெடுஞ்சாலை ஓரம் கட்டப்பட்டிருந்த மாட்டின் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் காய்கறி வியாபாரி சுயநினைவின்றி தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து தொடர்பான அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சாலையில் சுற்றித் திரியும் மற்றும் இடையூறாக கட்டப்படும் கால்நடைகளால் தொடர் விபத்துக்கள் ஏற்படுவதால் அவற்றை நகராட்சி நிர்வாகம் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் அதன் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மலை ரயிலுக்கு யுனெஸ்கோ பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டதன் 21ஆம் ஆண்டு தினம் குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடந்த 2005ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி இந்த சர்வதேச அங்கீகாரம் கிடைத்தது. இதனை முன்னிட்டு மலை ரயிலில் அலங்காரம் செய்யப்பட்டு கொண்டாடப்பட்டது. 100 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த மலை ரயிலில் பயணம் செய்ய தற்போதும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் ஆர்வம் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் பெரிய கோவில் அருகே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போக்குவரத்து சிறுவர் பூங்கா பயன்பாட்டுக்கு வராமல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்போதைய அதிமுக ஆட்சி காலத்தில் தஞ்சை மாநகரம் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றப்பட்டு 1400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டது. ஆனால் அதனை சீர்குலைக்கும் விதமாக தற்போதைய ஆட்சியாளர்கள் செயல்படுவதால் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை அருகே அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மாற்று பேருந்து அல்லது மாற்று போக்குவரத்து வசதி உடனடியாக ஏற்பாடு செய்யப்படாத நிலையில் பயணிகள் செய்வதறியாது நீண்ட நேரம் காத்திருந்தனர். அரசு பேருந்துகளின் பராமரிப்பை முறையாக மேற்கொண்டு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பழம்பத்தூர் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் பாம்பு அடித்து போடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னுடைய வீட்டிற்கு குடிநீர் வரவில்லை என அரை நிர்வாணமாக போதையில் அட்டகாசம் செய்திருந்த தியாகராஜன் இந்த இளைஞர் அடுத்த கட்டமாக 6 அடி நீள பாம்பை அடித்து குடிநீர் தொட்டியில் போட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து தியாகராஜன் சிறையில் அடைக்கப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்றுக்கோட்டை கிராமத்தில் காவிரி கூட்டு குடிநீர் நிறுத்தப்பட்டதால் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் ஆட்சியர் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தண்ணி இல்லை, எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்கள் பஞ்சாயத்தில் போய் பல தடவை சொல்லியும் எங்களுக்கு அவ்வளவுதான் தண்ணி வரும், போர் இதுக்கு மேலே போட்டோம்னா எங்கள் போர் ரிப்பேர் ஆயிரும், அப்புறம் உங்களுக்கு தண்ணியே கிடைக்காதுங்கிற முடிவை சொல்கிறாங்க. ரெண்டாவது யூனியனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் யூனியனில் இதே மாதிரி போராட்டம் நடத்தினோன்னு உங்களுக்கு 1 மாதத்தில் உங்களுக்கு எல்லா தண்ணியுமே வந்துடும், உங்களுக்கு எல்லா வசதியும் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமாகவும் அதே நிலைமை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றத்தின் கிளைகள் தென்னிந்தியாவில் அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நீதித்துறையின் சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும், அனைத்து தரப்பினரும் உள்ளடக்கிய நேர்மையான நீதிபதிகள் வெளிப்படைத்தன்மையோடு நியமிக்கப்பட வேண்டும், உச்சநீதிமன்றத்தின் கிளைகள் தென்னிந்தியாவில் அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது.
உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக தமிழ் மொழியை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சரை சந்திப்பதற்கு அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர்கள் தயாராக உள்ளார்கள். விரைவில் இந்த கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் மாநிலம் தழுவிய பெரும் போராட்டங்களை அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்ட சிறைச்சாலையினுள் விசாரணை கைதி கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரியார் தெரு பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் நகை பறித்த வழக்கில் கைது செய்யப்பட்டு மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் காலை உணவு வழங்கும் நேரத்தில் சமையல் அறைக்கு சென்ற மோகன்ராஜ் அங்கிருந்த கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் அருணாச்சலபுரம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட கல்வி அலுவலர் வளாகம் தூய்மையற்று இருப்பதைக் கண்டு பணியாளர்களை கடிந்து கொண்டார். அங்கன்வாடியை சுற்றியுள்ள கால்வாயில் கழிவுநீர் தேங்கி நின்றதால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு புல் மண்டி கிடப்பதால் விஷப்பூச்சிகள் நுழையும் அபாயம் இருப்பதாகவும் கண்டித்த மாவட்ட கல்வி அலுவலர் வளாகத்தை தூய்மைப்படுத்த பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார். சென்னை மணப்பாக்கம் பகுதியில் மியாட் மருத்துவமனையின் சார்பில் உயிர் காக்கும் தருணங்களில் உலகம் என்னும் தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மியாட் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் பிருத்திவி மோகன்தாஸ் பங்கேற்ற இந்நிகழ்வை சென்னை போக்குவரத்து காவல் பிரிவின் கூடுதல் ஆணையர் சாமுண்டீஸ்வரி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மருத்துவ அவசர காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முதலுதவிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் அவசர கால பாக்கெட் மருத்துவ வழிகாட்டி அறிமுகப்படுத்தப்பட்டதோடு மருத்துவ அவசர காலங்களில் பேருதவி புரிந்த காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. இதில் உரையாற்றிய மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் பிருத்திவி மோகன்தாஸ் மருத்துவ அவசர காலங்களில் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவற்றை அறிந்து வைத்திருப்பது அவசியம் என குறிப்பிட்டார். நம்மளுக்கு எது பண்ணணும், எது பண்ணால் இந்த உயிரை காப்பாற்றலாம், எது பண்ணால் இந்த உயிருக்கு கெடுதல், அது தெரியாம இருக்கிறது ரொம்ப தப்பு. and it is very important. ரெண்டாவது, இந்த டே அண்ட் ஏஜ்ல சும்மா ஒருத்தரை காப்பாத்தினா போற. இந்த டே அண்ட் ஏஜ்ல நிறைய பேர் யங் ஏஜ்ல அவங்களுக்கு பிரச்சனை வருது. ஹார்ட் டிசீஸ் 40s 30s கூட வருது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே சாலை விபத்தில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நம்பம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேராக மோதிக்கொண்டது. அப்பொழுது 2 கார்களுக்கு நடுவே இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பெண்கள் இந்த விபத்தில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உடல்களை கைப்பற்றிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. தருமபுரியில் பால் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக 1 லிட்டர் பசும்பாலுக்கு 50 ரூபாயும் எருமை பாலுக்கு 60 ரூபாயாகவும் தமிழக அரசு கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் கால்நடைகளுக்கு வழங்கப்படும் தீவனத்தை 50% மானிய விலையில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தாமதமின்றி பசும்பாலுக்கு 1 லிட்டருக்கு 50, எருமை பாலுக்கும் 1 லிட்டருக்கு 60 என விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகின்ற வகையிலேயும், அதே போல் பால் உற்பத்தியாளர்களுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையிலே நிரந்தரமாக ஒரு பால்வள ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், பாலுக்கான கறவை மாடுகளுக்கு மானிய விலையிலே தீவனம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும், பால் கூட்டுறவு சங்கங்களுடைய பணியாளர்களுக்கு பணி வழிமுறை செய்து அவர்களுக்குரிய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் மற்றும் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பொது இடங்களில் மது அருந்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியவர்களை போலீசார் லத்தியுடன் களமிறங்கி விரட்டியடித்தனர். பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் செயல்படும் டாஸ்மாக் கடைகள் அருகே மது பிரியர்கள் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்டு வந்தனர். புகார்களின் அடிப்படையில் போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் அண்ணா சாலை உள்ளிட்ட பிற பகுதிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் விவகாரத்தில் இரு தரப்பினரிடையே போராட்டம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சியோன் நகரில் நகராட்சி சார்பில் தொடங்கப்பட்ட கால்வாய் பணிக்கு ஆதனூர் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணிகள் நிறுத்தப்பட்டன. இதனால் சியோன் நகர் மக்கள் மறியலில் ஈடுபட்ட நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு எட்டப்படாததால் தாலுகா அலுவலகத்தில் சமரச கூட்டம் நடத்த அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் சர்க்கரை நோயாளிகளுக்கான மருத்துவ ஆய்வு செய்யும் இயந்திரம் கடந்த 15 நாட்களாக பழுதாகி கிடப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நம்பியிருக்கும் இம்மருத்துவமனைக்கு தினமும் 50க்கும் மேற்பட்ட சர்க்கரை நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இதனால் பழுதான இயந்திரத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அரசு புறம்போக்கு நிலத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.